முதற்கண் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆரோக்கியம் இருந்தாதான் நமக்கு எல்லாமே. ஆரோக்கியமா இருக்கும்போதுதான் சந்தோஷத்தை முழுமையா நம்ம அனுபவிக்க முடியும். சாப்பாடு, உணவு சந்தோஷமா அனுபவிக்க முடியும். எங்க வேணாலும் நம்ம சுத்தலாம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நமக்கு திரும்ப எல்லா இடத்துலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எல்லா இடத்துலயுமே நாம யோசிச்சு 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 இருக்க வேண்டியது. எப்ப நம்ம ஆரோக்கியமா இருப்போமோ அந்த ஆரோக்கியமா இருக்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாத்துலயுமே. சோ அந்த ஆரோக்கியம் நமக்கு தியானத்தின் மூலம் எப்படி கிடைக்குது அப்படின்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க நம்ம மனம் அப்படின்றதுதான் இங்க மெயின். நம்மளை ஆட்டி படைக்கிறதும், நம்மள நல்லா வாழ வைக்கிறதும், நம்மள கெட்ட வழியில கூட்டிட்டு போறது, ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நம்மள வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யறோம், ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு பேச்சுக்கும் ஒரு எண்ணத்துக்கும் எல்லாத்துக்குமே மூலம் என்னன்னு பார்த்தோம்னா மனம்தான். இந்த மனம்தான் நம்மள கொண்டு போகுது வாழ்க்கையில. சோ இங்க நம்ம தியானத்துல என்ன நடக்குது அப்படின்னும் போது, நம்ம தியானத்துல உட்கார்ந்து நம்ம ஆழ்நிலைக்கு போகிறோம். அந்த ஆழ்நிலை அப்படின்றது என்ன? அங்க நோ மைண்ட் ஸ்டேட், அங்க மனம் அப்படின்றது கிடையாது. ஆழ்நிலை அப்படின்னும் போது மெடிடேஷன் அப்படின்னும் போது அங்க மனசு அப்படின்றது கிடையாது. இப்ப நிறைய பேர் இல்ல எனக்கு எண்ணங்கள் வருது, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், சிந்திச்சுட்டு இருக்கேன், தாட்ஸ் வருது, இதெல்லாம் சொல்றோம். ஆனாலும் நடுவுல எண்ணத்துக்கும் எண்ணத்துக்கும் நடுவுல நம்ம ஆழ்நிலைக்கு போகிறோம். நம்ம தியானத்துல உட்காரும் போது நமக்கு எல்லாமே விழிப்போட ஞாபகம் இருக்காது. கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்காது. அந்த ஞாபகம் இல்லாத நேரம் தான் நம்ம தியானத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால கொஞ்ச நேரம் ஞாபகம் வரதால நம்ம தியானமே செய்யல அப்படின்றது கிடையாது. சோ எப்ப நம்ம தியானம் செஞ்சாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா, ஒரு அற்புதமா நமக்கு இருக்குன்னா நம்ம அழகா தியானம் செஞ்சிருக்கோம், நல்ல காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க நல்ல சயின்டிபிக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆஹ் இப்ப தியானத்துல நம்ம உட்கார்றோம், உட்கார்ந்த உடனே எண்ணங்கள் தான் வரும். இது இயல்பு தான். கொஞ்ச நேரம் போக போக அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எண்ணமற்ற நிலை வருது. சோ அந்த எண்ணமற்ற நிலை வரும்போது நம்ம மனசுல ஆஹ் இந்த உடலுக்கு தேவையான ஒரு சில சயின்டிபிக் முறையில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னா, எண்டோகிரைன் கிளான்ஸ்ல சயின்டிபிக்கா ஒரு சில மாற்றங்கள் வருது. அது அந்த மாற்றங்கள் விதவிதமான நோய்களை சரிப்படுத்துறதுக்கு அது உதவுது. இப்ப ஃபர்ஸ்ட் பிபிக்கு சொல்றாங்க. பிபி எப்படி வருது, ஃபர்ஸ்ட் எப்படி வருது அப்படின்றது இங்க எல்லா சயின்டிபிக் டெர்மினாலஜி நமக்கு சொல்றாங்க. இப்போ ரத்த குழாய்கள்ல பாத்தீங்கன்னா பிரஷர் அப்படின்றது, ஆஹ் அந்த ரத்த ஓட்டத்துல அந்த பிரஷர் அப்படின்றது அது அதிகமாகும் போது அது பிளட் பிரஷர், பிபி அப்படின்னு சொல்றாங்க. இது வைத்திய சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது பேத்தோபிசியாலஜி அப்படின்றது இது பத்தி சொல்லுது. பேத்தோபிசியாலஜி அப்படின்றது இதை பத்தி சொல்லுது. இந்த பிரஷர், இந்த பிளட் பிரஷரை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நம்ம மனம் அப்படின்றது நிறைய கவலைகளுக்கு ஆளாகுது, அதுக்கு கவலைகளுக்கு ஆளாகுது, அதே நேரத்துல நிறைய எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு இது எல்லாமே மனசுல சஞ்சலங்கள், இது எல்லாமே சொல்லிட்டு போலாம். சோ மனம் எப்போ எண்ணமற்ற நிலை இல்லாமல் நிறைய எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் போன்றது ரிப்பீட்டடா மனம் எப்போ அது ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்ட்ல தாலமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது அதிகமாகுது. அப்போன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹைப்போதாலமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது தாலமிக்கோட ஆக்டிவிட்டி அதிகமாகுது, அது ஹைப்போதாலமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பிட்யூட்ரியில, நம்ம மைண்ட்ல அந்த பிட்யூட்ரியில பாத்தீங்கன்னா பிரஷர், அது அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தமால ஏசிடிஹெச் அப்படின்னு சொல்றாங்க,
உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? சோ எப்போ பிட்யூட்டரியில வந்து அந்த பிரஷர் வந்து கொடுக்குதோ அப்போ அந்த ஏசிடிஹெச் அப்படின்ற அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகுது. சோ அந்த ஹார்மோன் அதிகமாகும் போது சுப்ராலீனல் கிளான்ஸ் அதுக்கு மேல அத வந்து அதோட இது வந்து காட்டுது. அதுக்கப்புறம் அந்த ரத்த குழாய்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ஷ்ரிங்க் ஆகுது. ஷ்ரிங்க் ஆகும்போது அட்ரினல் மேல நார் அட்ரினலின் அப்படின்றது இன்னும் அதிகமாகுது. அப்போ அது இன்னும் அதிகமா சுரக்குது. அதனால ரத்த குழாய்கள்ல வந்து இதாயி அது வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆயிட்டு அதுதான் நம்ம பிபின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிபின்னு சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட பிபி வந்து தியானத்துல எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்து இங்க இருந்து ஒர்க் பிளேஸ்க்கு எந்த வழியில போறேனோ ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப அதே வழியில தான் போகணும். சோ இது அதேதான். இங்க வந்து ரூட் மேப் போட்டு இத்தனை ஒரு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுறது இது எல்லாமே காட்டுறாங்க இல்லையா? சோ தியானத்துல என்ன ஆகுது, இது இப்படியே ரிவர்சிங் ஆகுது. தியான சக்தியில எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது அப்படியே. சோ இந்த மாதிரி நமக்கு நோய் அப்படின்றது அந்த பிபி அப்படின்றது அந்த ரத்த குழாய்களை வந்து சுருங்க செய்து அதுல வந்து பிரஷர் அதிகமாகுது. சோ இப்ப டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அதுக்கேத்த கெமிக்கல்ஸ் எந்த கெமிக்கல்ஸ் வேணுமோ அந்த மருந்துகளை வந்து கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்றாங்களே தவிர அதை சரி பண்ண முடியாது. எப்பவுமே உடலுக்கு ஏதாவது வரும்போது டாக்டர்ஸால அது வந்து சரி பண்ண முடியாது. அவங்க மருந்துகளால கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண செய்யறாங்க. இப்ப நிரந்தரம் இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க 2 ஹவர்ஸ் தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நம்ம நோய்கள் அப்படின்னு வரும்போது நம்ம அதிகமா தியானம் செய்யறோம். சோ இந்த மாதிரி நம்ம தியானம் செய்யும் போது அப்ப வந்து எண்ணமற்ற நிலை அப்படின்றது நமக்கு தொடர்ந்து பல என்ன சொல்றது 1 ஹவரோ இல்ல 2 ஹவர்ஸோ அப்படியே எண்ணமற்ற நிலைய வந்து அதிக நேரம் நம்ம தக்க வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அது வந்து நேச்சுரலாவே இந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸை எல்லாமே நிறுத்தி நமக்கு எது தேவையோ அதை வந்து சுரக்க செய்யுது. சோ இப்போ 2 ஹவர்ஸ் மெடிடேஷன்னா 2 ஹவர்ஸ் நம்ம எண்ணமற்ற நிலையில இருக்கோம் அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸ்லயே எண்ணமற்ற நிலை வந்து நம்ம உடல் உபாதிகளை சரி செய்வதற்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து சுரக்குது. ஓகே. சோ இப்போ இதனால திரும்ப நமக்கு என்ன ஆகுது, இந்த பிபிக்கு தேவைப்படுறது என்ன தாலமிக் ஹைப்போதாலமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது அந்த ஹைப்போதாலமிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சு நார்மல் ஆகுது. அது குறையும் போது திரும்ப அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்காம அது வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ அட்ரினல் நார் அட்ரினல் ஹார்மோன் கூட குறையுது. அப்போ ரத்த குழாய்கள் என்ன ஆகுது, திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து சுருங்கி இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் திரும்ப அது வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆயிட்டு அதோட இயல்பான நிலைக்கு வந்து அது ஓபன் ஆகுது. அது எப்போ இயல்பான நிலைக்கு ஓபன் ஆகுதோ அந்த ரத்த குழாய்கள் எல்லாமே திரும்ப ரத்த ஓட்டம் சரியாகுது. சோ இப்படி அது சரியாகும் போது அந்த பிபி அப்படின்றது நமக்கு அந்த பிரஷர் வந்து கண்ட்ரோல் என்ன சொல்றது நார்மல் ஆயிடுது. கண்ட்ரோல் கூட கிடையாது, நார்மல் ஆயிட்டு நமக்கு எந்த மருந்து மாத்திரை இல்லாம இந்த தியான சக்தியால நமக்கு வந்து இப்படி இந்த பிபின்ற இந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து நம்ம எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கோம். தியானத்துல உட்கார்ந்து நம்ம வந்து இந்த உடலையும் மனசையும் கோஆபரேட் பண்றோம். இதுக்கேத்த மாதிரி கோஆபரேட் பண்ணும் போது என்ன ஆகுது, அதிக நேரம் எண்ணமற்ற நிலை இருக்கும் போது அதிக நேரம் தேவையான ஹார்மோன் செக்ரீஷன் நடக்குது. சோ அதிக நேரம் தேவையான ஹார்மோன் செக்ரீஷன் நடக்கும் போது நோய்கள் தானா குணமாகுது. சோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க நிறைய நேரம் தியானம் செய்வீங்க. சோ இப்ப இன்னொரு நோய் பத்தி சொல்றாங்க, சுகர். சுகர் அப்படின்றது டயபெட்டிஸ் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே நிறைய காமனா எத்தனையோ பேருக்கு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்டார்டிங் சொல்லணும்னா எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாமே டயபெட்டிஸ்னா அவங்க அப்படி தவிச்சு போயிடுவாங்க, ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சுன்னு. இப்ப டயபெட்டிஸ்னா
அது ஒரு நோயே கிடையாது. அது ஒரு ஹாபியா எல்லாருக்கும், "உனக்கு இருக்கா? எனக்கும் இருக்கு. எனக்கு 4 வருஷமா இருக்கு. எனக்கு 2 வருஷம், எனக்கு 10 வருஷமா இருக்கு. பரவால்ல." அப்படி ஒரு காமன் ஆயிடுச்சு. டயபிட்டிஸ், பிபி இது எல்லாமே வந்து காமன் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. முன்னெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா, அவங்க பயந்து அதுக்கேத்த டயட் வந்து எடுத்து, உடனே அதுலேருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறாங்க. இப்ப பிபி ஆனாலும் டோன்ட் கேர். சுகர் ஆனாலும் டோன்ட் கேர். தைராய்டு ஆனாலும் டோன்ட் கேர். யாருமே எதுவுமே கேர் பண்ணு. மாத்திரை இருக்குல்ல, நான் மாத்திரை போடுறேன் சரியாயிடும். அவ்வளவுதான். இதுதான் பண்றாங்க எல்லாருமே. பட் ஆனா இது எல்லாமே அதிக நேரம் அதிக நாட்கள் நீண்ட நாட்கள் வந்து நமக்குள்ள இருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இன்னும் பாதிக்க செய்து நம்ம வந்து சீக்கிரமா முதுமை அடைஞ்சு சீக்கிரமா இறந்துடுறோம். சோ எப்பவுமே உடல் அப்படின்றது எந்த நோய் இல்லாம நம்ம வாழும் போதுதான் அதிக நாள் நம்மளால ஆரோக்கியமா தெம்பா இளமையா நம்ம வாழ முடியும். சோ இங்க சுகருக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இதுவும் நம்ம எண்ணங்களால தான் வருது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். சோ இதுவும் நமக்கு எண்ணங்களால தான் எல்லாம் வருது. இதே மாதிரி தாலமிக் தாலமிக்கோட ஆக்டிவிட்டி வந்து ஹைப்போதாலமிக்கா மாறுது. அப்படின்னா அதிகமாகுது. அதோட ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது அப்போ பிட்யூட்டரி மேல திரும்ப பிரஷர் ஆகுது. அங்க பிரஷர் ஆகும்போது கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்றது அதிகமா விடுதலை ஆகுது. அப்போ கார்டிசோல் ஹார்மோன்ஸ் வந்து ஜீரண கோஷங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ரியாஸ், அது வந்து பேன்க்ரியாஸ் அப்படின்றது கிரீன் கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பேன்க்ரியாஸ் உறுப்பு மேல உறுப்புல இருக்கிற பீட்டா கணங்களை வந்து அது எஃபெக்ட் பண்ணுது. பீட்டா கணங்களை எஃபெக்ட் பண்ணும்போது அங்க வந்து இந்த பீட்டா கணங்கள் அப்படின்றது என்னன்னா சுகர் வராம நமக்கு வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணி சுகரை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்போ இந்த ஹார்மோன் வந்து எஃபெக்ட் ஆகுதோ அப்ப அது என்ன செய்யுது, இன்சுலினை சுரக்காது. இன்சுலினை சுரக்காம இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்குள்ள இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே அப்படியே நின்னுட்டு எனர்ஜி கன்வர்ஷனா மாறாம குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாயிடுது. குளுக்கோஸ் அதிகமா ஆகும்போது இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், சர்க்கரை நோயின்னு சொல்றோம். அது உடல்ல எல்லாமே டெபாஸ் ஆயிட்டு ரத்தங்கள்ல, மூத்திரங்கள்ல, ரத்த நாளங்கள் இது எல்லாமே வந்து நம்ம பிளட் நர்வ்ஸ் எல்லாமே வந்து கெட்டி ஆகுறது, நம்ம மசில்ஸ்ல வந்து அந்த சுகர் எல்லாம் டெபாசிட் ஆறது, பிளாக்ஸா மாறுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சுகர் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா சுகர் வந்து கன்வெர்ட் ஆகல, இன்சுலின் செக்ரீட் ஆகாததால அது கன்வெர்ட் ஆகாம அப்படியே உடல்ல தங்கி தங்கி எங்கெல்லாம் அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்க போயிட்டு அங்க எல்லாமே தாக்கி அது பிளாக் ஆயிடுது. சோ இப்படி நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகாததால சுகர் அப்படின்றது வருது. இப்போ வந்து நம்ம தியானம் செய்யும் போது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே போயிட்டு எண்ணமற்ற நிலையில நம்ம எப்போ இருக்கோமோ திரும்ப மனசு வந்து அதிகமா அந்த ஹைப்போதாலமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது கண்ட்ரோல் ஆகுது. சோ அது கண்ட்ரோல் ஆகும்போது திரும்ப நமக்கு வந்து கார்டிசோல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அது குறையும் போது பேங்க்ரியாஸ் அந்த உறுப்புல பாத்தீங்கன்னா அதோ அந்த பீட்டா கணங்கள் வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அது இன்சுலின் செக்ரேட் பண்றது அது தானா அது வந்து தொடங்கும். எப்ப அது அஃபெக்ட் பண்ணாம எந்த ஒரு ஹார்மோன் அதை எஃபெக்ட் பண்ணாம அது ஃப்ரீயா விடுதோ அப்ப திரும்ப அது இன்சுலின் சுரக்கும். சோ இன்சுலின் சுரக்கும் போது திரும்ப நமக்கு வந்து குளுக்கோஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிட்டு நமக்கு மெட்டபாலைஸ் ஆயிடும். பாடி வந்து கரெக்டா குளுக்கோஸ் எல்லாமே மெட்டபாலைஸ் ஆயிடும். இங்க வந்து நம்ம வந்து சுகர் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், இன்சுலின் தனியா இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய நிறைய நம்ம பண்றோம். ஆனா ஒரு நாள் வந்து நம்ம சாப்பிடுற உணவு எவ்வளவு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு எவ்வளோ அளவு இன்சுலின் தேவைப்படுது அப்படின்றது கணக்கு வழக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு யூகத்துல இவ்வளவு டோசேஜ் நம்ம எடுக்கலாம், இவ்வளோ டோசேஜ் டேப்லெட், இவ்வளோ டோசேஜ் இன்சுலின் எடுக்கலாம்னு அப்படின்னு எடுக்கிறோம். அதனாலதான் சுகர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு சுகர் ஏறிடும், டக்குன்னு டவுன் ஆயிடும். இது எல்லாமே என்னன்னா பாடிக்கு தேவை எவ்வளோ அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம
ஒரு வியூகமா எடுத்துக்கிறது வந்து அங்க ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப வந்து தியானத்துல நம்ம இது எல்லாமே சரி பண்ணும்போது இந்த பீட்டா கணங்கள் வந்து அது உருவாக்குற இன்சுலின் வந்து அதுக்கு தெரியும். ஏன்னா அது உடல் உறுப்புகள், உடலை பத்தி அது அந்த ஒரு இதுக்கு பீட்டா கணங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த இன்சுலின் மட்டும்தான் அது செக்ரேட் பண்ணும். ஏன்னா அது பாடியோட கம்யூனிகேஷன். பாடிக்குள்ள எது நடக்குதோ அது வந்து பாடிக்குள்ள இருக்கிற எல்லா கணங்களுக்கு அழகா தெரியும். ஸோ அது வந்து கரெக்டான இன்சுலின், கரெக்டா இன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இன்சுலின் தான் வந்து கொடுக்கும். இன்னைக்கு வந்து நம்ம அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறோம் அப்படின்னும் போது நம்ம இங்க இந்த வாயில வைக்கும் போதே அது நம்ம ஸ்டொமக்ல போகிறதுக்கு முன்னாடியே இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பாடியில என்ன நடக்கிறது அப்படின்றது அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தெரியும். அதனால நேச்சுரலாவே இன்னைக்கு அதிகமா இன்சுலின் சுரக்கணும், இன்னைக்கு கம்மியா இன்சுலின் சுரக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம உடலுக்கு தெரியும். அதனால எப்பவுமே பாடி ஃபிட்டா நல்லா இருக்கும். நம்ம எப்போ ஆர்டிஃபிஷியலா போறோமோ, ஆர்டிஃபிஷியலா போகும்போது அந்த அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் எவ்வளவு தேவைப்படுறதுன்னு தெரியாததால சுகர் ஹை ஆகிறதும் லோ ஆகிறதும் இப்படி வந்து நமக்கு இது நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த 2 விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சொல்லணும்னா தியானத்தால தலைவலியில இருந்து கேன்சர் வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் வந்து கிளியர் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டென்ஷன் அப்படின்னு சொல்றோம், ஏதேதோ சொல்றோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான நோய் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்ப நிறைய டென்ஷன் வருது, இல்ல நிறைய நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது தலைவலி வருது. சோ அதே தலைவலி அப்படின்றது ஃபர்ஸ்ட் அது ஒரு இண்டிகேஷன். நீ தலைவலி வருது அப்படின்னா நம்ம சரியான விஷயங்களை மைண்ட்ல வைக்கல அப்படின்றது அது ஒரு இண்டிகேஷன். அதுவே நம்ம சரி பண்ணல அப்படின்னும் போது அந்த தலைவலி என்ன ஆகுது, போக போக மைக்ரேனா மாறுது. சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு நோயும் உடனே நமக்கு வந்து தீவிரமா வராது. ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஒரு முதுகு வலி அப்படின்னா அங்க ஒரு சின்ன வலியை கொடுக்கும். அந்த வலியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதை நம்ம சரி பண்றோம், அதுக்கேத்த சரியான விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது திரும்ப அதிகமாகாது. ஆனா நம்ம அது கண்டுக்காம நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, திரும்ப அந்த நோய் வந்து அதிகமாயிட்டு நீ என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய் இன்னும் அதிகமா தெரியுது. சோ இங்க வந்து எனக்கு இந்த நோய் அந்த நோய் அப்படின்ற விஷயம் நம்ம யாருமே பார்க்கணும்னு தேவையில்லை. எப்போ நம்ம வந்து தியானத்தால எல்லாமே சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது நம்ம தியானத்துக்கு உட்கார்ந்துட்டு எனக்கு தலைவலி இருக்கு, முதுகுவலி இருக்கு, கால்வலி இருக்கு இப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்க உட்காருங்க, சின்சியரா மெடிடேஷன்ல உட்காருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ள ரிசீவ் ஆகுற அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு எங்க அதோட தேவை இருக்கு அப்படின்றது அதுக்கு தெரியும். அதனால நம்ம செய்ய வேண்டியது நேரத்தை ஒதுக்கி தியானத்துல உட்கார வேண்டியதுதான். சோ நேரத்தை ஒதுக்கி நம்ம எப்ப தியானத்துல உட்கார்றோமோ, இந்த மாதிரி 2 hours 3 hours இப்படி நம்ம உட்கார்றோமோ, நம்ம சொல்றோம் இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குறோம், நம்ம வீட்டுல வேலை யார் செய்யறது, இதுக்கு பதிலா நான் ஏதாவது படிச்சிருக்கலாமே, இதுக்கு பதிலா நான் ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாமே, சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதை விட அதிகமான பலன் உங்களுக்கு தியானத்துல கிடைக்குது. நீங்க இன்னைக்கு 2 hours மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 hours நீங்க வாங்கின இந்த சக்தியால உங்க உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா வந்திருக்கு, உங்க மனசு வந்து அமைதி அடைஞ்சிருக்கு. இந்த ஆரோக்கியமும் அமைதியும் நீங்க உலகத்துல எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீங்க வாங்க முடியாது, காசால வாங்க முடியாது. நீங்க பெரிய மில்லியனரியே ஆகலாம், பில்லியனரி ஆகலாம், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் உங்க மனசாந்தியும் உங்க உடல் ஆரோக்கியத்தையும் வாங்கவே முடியாது. நீங்க எப்போ இந்த மாதிரி நல்ல ஆழ்நிலை தியானம் செய்றீங்களோ அப்போதான் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். சோ இந்த 2 hours கிடைக்கிற இந்த அமைதி, இந்த ஒரு ஆரோக்கியத்தால அடுத்த 24 hours நீங்க வந்து
உங்க லைஃப் வந்து எஃபெக்டிவா இருக்கும். நீங்க செய்யற விஷயங்கள் வந்து ஃபாஸ்டா செய்வீங்க. அந்த ஃபாஸ்டா செஞ்சாலும் கூட நீங்க ரெகுலரை விட எஃபெக்டிவா செய்றீங்க. கிளியரா செய்றீங்க. கிளாரிட்டியோட செய்றீங்க. ஒரு புரிதலோட செய்றீங்க. ஒரு மைண்ட்ஃபுல்லா செய்றீங்க. ஒரு இஷ்டத்தோட செய்றீங்க. இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். நான் என்ன சொன்னாலும் அது கம்மிதான். ஆனா நீங்களே கவனிச்சு பாருங்க. அதிகமா தியானம் செஞ்ச அன்னைக்கு உங்களோட ஒர்க்ஸ் எப்படி இருக்கு? உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு? உங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கு? இது எல்லாமே நீங்க யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். சோ நம்ம செய்ய வேண்டியது தியானம். சோ தியானத்தால எல்லா விதமான நோய்கள் சரியாகும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தியானத்திலயும் சரி ஆகல அப்படின்னா அந்த விஷயத்தால நம்ம வந்து பாடங்கள் கத்துக்கல. பாடங்கள் கத்துக்காத போது அந்த விஷயங்கள்ல இன்னும் நம்ம துன்பப்படுவோம். எப்போ நம்ம ஒரு விஷயத்துல பாடங்கள் கத்துக்கிறோமோ அந்த விஷயம் அங்கேயே எரேஸ் ஆயிடும். ஏன்னா எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு துன்பம், கஷ்டம், நோய் இது எல்லாமே நமக்கு வருது ஏன்னா அதுல நமக்கு தேவையான லேர்னிங்ஸ் இருக்கு. லெசன்ஸ் நம்ம கத்துக்கணும். அந்த லெசன்ஸ் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நோய் ஆகட்டும், ப்ராப்ளம் ஆகட்டும், எதுவானாலும் அது அப்பவே வந்து சரியாயிடும். சோ இது எல்லாமே நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம், கரெக்டா செய்யறோம் அப்படின்னா ரொம்ப அழகா நம்ம இந்த உடலை வந்து ஒரு கோயில் மாதிரி நம்ம பாதுகாக்கலாம். சோ இந்த உடல் அப்படின்றது கோயில் அப்படின்னு சொல்றோம். கோயில்ல இருக்கிற அந்த ஆன்மாதான் கடவுள். உடல் என்ற உடல் வந்து கோவில். இந்த கோயிலை எவ்வளவு நீங்க அழகா வந்து பாதுகாக்கிறீங்களோ உங்க ஆன்மா அப்படின்றது அவ்வளோ ஆக்டிவேஷன்ல இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு கனெக்ஷன்ல இருக்கும். சோ உடலை எவ்வளவு நீங்க வந்து மாசுபடுத்துறீங்க, மனசை மாசுபடுத்துறீங்க, உடலை பாழாக்கிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்மா, உங்க கடவுள் உங்களுக்கு தென்படவே மாட்டாங்க. உடலையும் மனசையும் எப்போ நீங்க தூய்மையா வச்சுக்கிறீங்களோ உங்க ஆன்மா தெள்ள தெளிவா உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கும். சோ அந்த ஆன்மாவோட கனெக்ஷன்ல, அந்த ஆன்மாவோட நல்ல ஒரு டச்ல இருக்கும்போது நமக்கு எப்பவுமே துன்பங்கள் வராது. ஏன்னா நம்ம சரியானதுதான் செய்வோம். ஏன்னா பியூரிட்டியில இருக்கும்போது எப்பவுமே தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செய்யாத போது பிரச்சனைகள் வராது. உடல் விஷயத்திலயும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். மனசு விஷயத்திலயும் தப்பு செய்ய மாட்டோம். உலகத்திலயும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். சோ ஆரோக்கியம் அப்படின்றது மிக மிக அவசியம். மன அமைதி அப்படின்றது அதை விட இன்னும் அவசியம். சோ மன அமைதி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ உங்க வாழ்க்கை வந்து அதுதான் பிரதிபலிக்குது. உங்க மனம்தான் உங்கள் வாழ்க்கை. மனசு எப்படி இருக்கோ உங்க வாழ்க்கையும் அததான் பிரதிபலிக்குது. அதனால மனசை வந்து கிளியர் பண்ற ஒரே ஒரு விஷயம் தான் மெடிடேஷன். சோ மெடிடேஷன்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேரத்தை ஒதுக்குறோமோ அந்த விஷயம் எல்லாமே நம்மளோட முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுது. சோ ஆரோக்கியம் த்ரூ மெடிடேஷன் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.